கிராமத்தில் தரைக்காற்றுடன் பெய்த மழையில் 12 மின்கம்பங்கள் கீழே விழுந்து 14 நாட்கள் ஆகியும் சரி செய்யாமல் மின்சார வாரியம் அலட்சியப்படுத்துவதால் குறுவை சாகுபடி பணிகளை துவங்க முடியாமல் விவசாயிகள் தவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை கொண்டு பம்ப் செட் மூலம் விவசாயிகள் முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். குத்தாலம் தாலுகா திருமணஞ்சேரி கீழ அக்ரஹாரம் பகுதியில் 60 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இங்கு விவசாயிகள் 10 ஏக்கரில் பருத்தி மற்றும் 10 ஏக்கரில் சோயா பீன்ஸ் சாகுபடி செய்த நிலையில் மின்சாரம் இல்லாமல் 40 ஏக்கரில் குறுவை சாகுபடி பணிகளை துவங்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். கடந்த 11ஆம் தேதி சூறாவளி காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்ததில் விவசாய நிலங்களில் உள்ள 12 மின்கம்பங்கள் அடியோடு பெயர்ந்தும் முறிந்தும் விழுந்தன. இதனை பார்வையிட்ட மின்வாரியத்துறை அதிகாரிகள் மின்கம்பங்களை சீரமைத்து மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் பருத்தி, சோயா பீன்ஸ் சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் 4 ஏக்கரில் சோயா பீன்ஸ் கருகி சுருங்கிவிட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பருத்தி சாகுபடி செய்து வளர்ந்துள்ள பருத்தி செடிகளுக்கு மருந்து வைத்து செடி சாயாமல் இருப்பதற்கு பார் கட்டி வைத்துள்ள விவசாயிகள் மருந்து கரைவதற்கு தண்ணீர் பாய்ச்ச மின்சாரம் இல்லாததால் கலங்கி தவிக்கின்றனர். பருத்தி செடிகளுக்கு மருந்து அடிப்பதற்கு லெனின் என்ற விவசாயி 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்று கேனில் தண்ணீர் பிடித்து தலையில் நீண்ட தூரம் சுமந்து வந்து மருந்து அடித்து வருகின்றார். 14 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பருத்தி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாததால் வரப்புகள் காய்ந்து வெடித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் மின்சாரத்துறையினர் மின்கம்பங்களை சீரமைத்து தருவதற்கு ஒரு மின்கம்பத்திற்கு 1500 ரூபாய் வீதம் பணம் கேட்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு தலையிட்டு சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றி மின் இணைப்பு வழங்கி விவசாயத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மின்சார வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது சூறாவளி காற்றில் சேதமடைந்த மின்கம்பங்கள் 90% மாற்றி மின் இணைப்பு வழங்கியுள்ளதாகவும் திருமணஞ்சேரி பகுதியில் உளுந்து பயிறு அறுவடை நடைபெறுவதால் ஒரு சில இடங்களில் அறுவடைக்காக பணிகள் விவசாயிகளின் வேண்டுகோளுக்காக நிறுத்தி வைத்துள்ளதாகவும் மின்கம்பங்களை மாற்றி சீரமைத்து தருவதற்கு ஒருவரும் பணம் கொடுக்க தேவையில்லை என்றும் பணம் கேட்டார்கள் என்று கூறுவது தவறான தகவல் என்றும் யாராவது பணம் கேட்டார்கள் என்று புகார் அளித்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்களின் குறைகள் உடனுக்குடன் சரி செய்து தரப்படுவதாகவும் மின்வாரிய உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.